எல்லா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வரதான் பார்த்து தமிழ் மீடியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது, தேர்ட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பப்ளிக்கில் எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுவோம்ப்பா. டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி 20,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படியே உங்கள் எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிருங்கப்பா. சில பேருக்கு மேலே நாளையோட எக்ஸாம் முடியுது, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். சில பேருக்கு நாளில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், சில பேருக்கு மேலே திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகும், 7ஆம் தேதி 14ஆம் தேதி. ஸோ மாற்றி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேப்பா, 1 மார்க் பாருங்கள். 14 ஒன்வார்டு இதில் கண்டிப்பாக 2-3 இன்டீரியர் இருக்கும். அந்த இன்டீரியர் மாதம் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஆன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சியாக எடுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் படித்தா டைம் பத்தாது. ஃபஸ்ட்டு 6 பார்த்துட்டிங்களா? அப்படி பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள். அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அடுத்து 2 மார்க்ப்பா. மொத்தம் 14 2 மார்க் கேட்டிருப்பாங்க. 14லேருந்து நீங்கள் 10 எழுதணும். 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். நீங்கள் சேம் நீங்கள் 10th மேக்ஸ் போர்ஷன் தெரியுமா? 14 மார்க்கு, 10 2 மார்க்கு, 10 5 மார்க்கு, 2 8 மார்க். அதே போல் தான் இதுவும். ஓகேவா? ஸோ 15, 16, 17 ஃபஸ்ட்டு பாருங்கள், தனியாக இருக்குது. மொத்த துறைமுக நிகழ்வை விவரிக்க. முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? வாரிசு எழுப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டன் அரசில் இணைந்து கொள்ளப்பட்ட பகுதிகள் பட்டியலிடுக. ஸோ அடுத்து 18லேருந்து 28 வரையும். 28 உங்களுக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கட்டாயம் நம்ம 28. நமது இந்தியா நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு கம்பல்சரி 28. ஓகேவா? எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இதை கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நான் மார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். இது 42 கம்பல்சரி. இந்த கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேப் தான் கேட்பாங்க. அந்த கம்பல்சரிக்கு மேலே உங்களுக்கு டைம் லைனே இருக்கும். அதுக்கு பேர் தமிழில் என்ன? காலக்கோடு. ஓகேவா? ஸோ கோடிட்டு நிரப்புங்க. 29 பாருங்கள், கோடிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 30 பாருங்கள், 30, 31. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் விவாதிக்கவும். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி விவரிக்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. 33, 34, 36, 42, 41 ஈஸி. அது உங்களுக்கு. இப்போ 29 முதல் உலகப்போர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியாக மேப்பு 8 மார்க் பாருங்கள். 43 பாருங்கள். ஸோ அது 8 மார்க் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். 44 உங்களுக்கு மேப்பு. தமிழ்நாடுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். காந்தியடிகளின் சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி விவரிக்கவும். ஸோ தட்சிப்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லகுட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே செல்லகுட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.